ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இவர் என்ன பெரிய தீவிரவாதியா? இப்போ எஃப்ஐஆர் வந்து இந்த கேஸ்ல ஃபைல் இருந்தா பண்ணிட்டாங்க. நீங்க கொஞ்சம் காட்டுங்களேன். அவர் செவி வழியில் நான் கேட்டதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. ஆமா. அவ்வளவுதான். அதை தாண்டி அதில் இது நடந்தது, இதை அரசு கவனிக்கவில்லை, இப்படி நிகழ்த்தப்பட்டது. நீங்க கேட்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப மணி வந்து 3:50 காலையில 7 மணி இந்த 3:50 மாலை வரை தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள். இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்கு வந்து அட்வொகேட் பாலு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு காலையில திரைப்பட இயக்குனர் மோகன்ஜியை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் வந்து எதுக்காக கைது பண்ணாங்க, என்ன விவரம் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் தரப்பில் இந்த கேஸில் முன்னெடுக்க போகிறதா கேள்விப்பட்டோம். ஸோ இதை பற்றின அப்டேட் என்ன சார்? அதாவது இன்று காலை வந்து திரைப்பட இயக்குனர் மோகன் அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்று அவருடைய மனைவி பதட்டத்தோடு இந்த தகவலை எனக்கு தெரிவிக்குமாறு அவருடைய நண்பர் எனக்கு தொலைபேசி பேசினார். அதற்கு பிறகு யார் கைது செய்தார்கள், எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல உயர் அதிகாரிகள் பல்வேறு தரப்பிலும் நான் ஆய்வு செய்து விசாரித்து பார்த்ததில் யார் கைது செய்தார்கள் என்பதையே என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு என்ன கேஸ்னே சொல்லாம கைது நடவடிக்கை எப்படி சார்? அதுவும் வீட்லயே போய் பண்ணிருக்காங்க. அதுதான் ஒரு வினோதமா இருக்கு. அதாவது உச்சநீதிமன்றம் பல்வேறு தருணங்களில் மிக அழுத்தமாக சொல்கிறது, எந்த குற்றவாளியை, அவர் கொலை குற்றவாளியாக இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாதியாக இருந்தாலும், அவர் எதற்காக கைது செய்யப்படுகிறார் என்ற விவரத்தை அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த பிரச்சனையில் மோகன் அவர்கள் திடீரென்று கைது செய்யப்படுகிறார். வீட்டில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு சமூக பொறுப்புடையவர், சமூகம் சார்ந்த கருத்துக்களை பொது ஊடகங்களில் பல்வேறு தருணங்களில் மிக அழுத்தமாக சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய மோகன் அவர்களையே இந்த அளவிற்கு காவல்துறையினர் நடத்துகிறார் என்று சொன்னால், காவல்துறையினுடைய கண்ணியம், அவருடைய ஒழுக்கம், அவருடைய கட்டுப்பாடு, அவருடைய சட்டத்திற்கு உட்பட்ட அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. இப்போது மோகன் அவர்கள் கைது செய்திருப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. யார் செய்தார்கள், என்ன கேஸ்ன்றது இருக்கும்ல சார்? இப்போ நீங்கள் எப்படியும் ஆய்வு பண்ணியிருப்பீங்க. ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரத்துக்கு பிறகுதாம்மா அது என்ன கேஸுன்னே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது கசிந்தது என்னவென்றால், திருப்பதியில் இருக்கக்கூடிய லட்டு தொடர்பான ஒரு சர்ச்சை எழுந்ததை போன்று தமிழகத்தில் பஞ்சாமிர்தம் அதில் வந்து சில கலப்படம் இருக்கிறது என்று அவர் சொன்னதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று முதல் கட்டமாக வந்தது. சரி, பழனி பஞ்சாமிர்தம் அப்படின்னா உடனே என்ன செய்வோம், நம்ம உடனே சரி பழனியில் வழக்காக இருக்கும் என்று பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வழக்கு கேட்குறோம், திண்டுக்கல் மாவட்டத்தில் கேட்குறோம், கடலூரில் விசாரிக்கிறேன். அதுக்கு பிறகு சென்னை தலைநகரம் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மாநகர காவல்துறை, தாம்பரம் காவல்துறை, பிறகு கடலூர்னு ஒரு கேள்விப்பட்டு கடலூர் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் உலகம், இப்படி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஐஜி அளவில் இருக்கக்கூடிய அத்தனை சரகத்திடம் பேசிவிட்டார்கள். யாருமே தகவல் சொல்ல முடியல. பிறகு தெரிகிறது, திருச்சியிலிருந்து ஒரு சிறப்பு படை அங்கே வருகை தந்து மோகன் அவர்களை கைது செய்திருக்கிறோம். காரணம், அவர் அவருடைய இது போன்ற ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய அந்த நிகழ்ச்சியில் அவர் இதற்கு முன்பு இது போன்ற ஒரு சர்ச்சை என்பது எழுந்திருக்கிறது. அதன் மூலமாக அந்த பஞ்சாமிர்தங்கள் விரைவாக அழிக்கப்பட்டிருக்கிறது, அதில் விஷத்தன்மை இருக்கிறது அல்லது வேறு ஏதோ அவர் சொல்ல வருகிறார். அந்த கருத்தை நான் பார்த்தேன். பிறகு பார்க்கின்ற பொழுது இல்ல நீங்க இந்த காணொலியை நீங்கள் வெளியிடுவதற்கு முன்பாக மோகன்ஜி பேசுறதே நீங்க போட்டுட்டு இதை பண்ணுங்க. அப்பதான் இதனுடைய உண்மைத்தன்மையும் அந்த குற்றத்தினுடைய ஆழமும் என்னன்னு தெரியும். அவர் மிக தெளிவா சொல்றார், எந்த கோயில்னு சொல்லல, எப்படி நடைபெற்றதுன்னு சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி திருப்பதியில் இது மாதிரி நடைபெற்றதோ அதே போன்று தமிழகத்திலும் ஒரு முக்கியமான கோயிலில் பஞ்சாமிர்தத்தில்
இது போன்ற ஒரு ஆண்மைத்தன்மை குறைவு ஏற்படக்கூடிய வகையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ம். அது உடனடியாக அப்புறம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல். அது உண்மையா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ம். திடீரென்று அரசு அதை அங்கிருந்து அவர்கள் அழித்திருப்பதன் காரணமாக அது குறித்து ஒரு மக்களுக்கு விஷயம் தெரிய வேண்டும். இன்னொன்று, அரசு விழிப்போடு இருக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றார். இவ்வளவுதான் அவர் சொன்னது. இதுக்கு இந்த மாதிரியான ஒரு கைது இதுல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 30 வருஷ அனுபவத்துல ஒரு ஒரு ஊடகத்துல, இன்னைக்கு சமூக ஊடகத்துல எத்தனையோ விஷயங்களை அரசியல் தலைவர்கள் மிக சூடாக காரசாரமாக பேசுகிறார்கள். பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு சமூக நலன் சார்ந்து, ஒரு மத நம்பிக்கை கொண்ட, ஆன்மீக நம்பிக்கை கொண்ட பக்தர்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையில், அதே போன்று அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், அரசும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு கொடுக்கப்பட்ட ஒரு அந்த நேர்காணல். அதை இதற்கு ஒரு காரணமாக கொண்டு அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரக்கூடிய காவல்துறை, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களும் கஞ்சா என்பது தமிழ்நாட்டின் தெரு தெருவாக, வீதி வீதியாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களிடம், பள்ளி மாணவர்களிடம், இளைஞர்களிடம் மிக சகஜமாக அவர்கள் கிடைக்கக்கூடிய வகையில் எல்லா தெருக்களிலும் கிடைக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கஞ்சா விற்பனை செய்யக்கூடியவரை, அல்லது கஞ்சா விற்பனை செய்வதற்காக பின்னணியாக இருக்கக்கூடியவரை, அல்லது இது போன்ற எந்த மதுபோதைப் பொருட்களாக இருந்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை கண்டறிந்து தமிழ்நாட்டில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கைது நடவடிக்கையை தமிழக காவல்துறை மேற்கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களை வரவேற்கலாம், வாழ்த்தலாம். ஆனால் இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. செய்யறதுக்கான காரணமா என்ன? ஏன்னா அவங்க குடும்பத்தினருக்குமே தெரியல, அவர் வீட்ல இருந்து கீழே நிக்கிறாரு, அவங்க மனைவிக்கே தெரியல. இந்த உரையாடலுக்கு முன்பாக அவருடைய மனைவி என்னோட தொலைபேசியில் பேசினாங்க. எனக்கு அவருக்கு வேண்டிய சட்ட உதவிகளை செய்யணும்னு சொன்னாங்க. அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்றாங்க, சமயபுரம் காவல் நிலையம்ல கண்டுபிடிச்சிட்டீங்க, திருச்சி மாநகர காவல்துறையில அங்க இருக்கக்கூடிய இதுல தான் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் காலையில் விசாரிக்கும் போது திருச்சி மாநகரத்தில் இது போன்ற வழக்குகள் எதுவும் நடைபெறவில்லை, நாங்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று திருச்சி மாநகர காவல்துறையினர் சொன்னாங்க. புறநகர் காவல்துறையினரால் செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாக அரசு என்ன நினைக்கிறது என்று சொன்னால், எந்த கருத்தும் அரசிற்கு விருப்பமில்லாத, அரசு விரும்பாத எந்த கருத்தையும் யாரும் பேசக்கூடாது என்பதைத்தான் இது காட்டுகிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4800 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. 4800 டாஸ்மாக் கடைகள், பெரும்பான்மையான கடைகளில் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணியிலிருந்து 24 மணி நேரமும் அங்கே டாஸ்மாக் மதுபானம் விற்பனை செய்யப்படுது. அதே போன்று சந்து கடைகள் என்று சொல்லக்கூடிய கடைகள் தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் இன்னைக்கு சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் கள்ளக்குறிச்சியினுடைய மரணம் தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோம். அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியதன்படி தமிழக அரசு ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்னு ஃபைல் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட இல்லிசிட் வழக்குகள் எத்தனை வழக்குகள் என்ற விவரத்தை மாவட்ட வாரியாக வழங்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதிர்ச்சிகரமான தகவல் என்னதுங்க, ஆயிரக்கணக்கான வழக்குகள். அதில் குறிப்பாக கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் மட்டுமே, அதாவது மற்ற இப்போ சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா 1 வழக்கு, 5 வழக்கு, 3 வழக்கு இருக்கும். ஆனால் இதே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா 1000 வழக்கு இருக்கும். இதை கண்டறிந்து அந்த பகுதியில் முழுமையாக அந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இது போன்ற ஒரு இரும்பு கரம் கொண்டு அவர்கள் அடக்கினால் மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறவங்க, இவங்களெல்லாம் கைது செய்யறதுக்கு காவல்துறை இந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டிய தேவையே இல்லை. ஏன் இவருக்கு இந்த முயற்சி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக இப்போ சொல்லுவாங்க, அதாவது தமிழ்நாட்டில் வேறு விதமான ஒரு கருத்து பரவுகிறது என்று சொன்னால் அதை மடைமாற்றம் செய்வதற்காக
ம். அதை நீர்த்து போக செய்வதற்காக வேறொரு நிகழ்ச்சியை அரசாங்கமே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ம். இப்போ விடுதலை சிறுத்தைக்கும் திராவிட திமுக முன்னேற்ற க்கும். கழகத்திற்கும் ஒரு கருத்து மோதல் என்பது நிகழ்ந்து ஆமா. கொண்டிருக்கிறது. துணை முதல்வர் பதவி என்பது தொடர்பாகவும் ம். அந்த மதுக்கடைகள் மூட வேண்டும் என்பதற்கான அந்த மாநாடு தொடர்பாகவும் ம். பல்வேறு சர்ச்சைகள் அவர்களுக்குள்ளாக எழுந்து கொண்டிருக்கிறது. ம். இந்த தருணத்தில் இதை பற்றி மக்கள் யாரும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக கூட ம். இது போன்ற காரியத்தை இல்ல செய்யலாம். இந்த திருப்பதி லட்டு விவகாரம் அப்படிங்கிறது கடந்த ஒரு 2-3 நாளாவே அது தொடர்ந்து பேசப்பட்டு வருது. அதோட தொடர்ச்சியா தான் அவரும் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு இல்லையா? So அதாவது அதே இதையும் எப்படி நம்ம- அதாவது இப்ப ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ம். சமீப காலமாக பொது ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் என்ற அடிப்படையில் தணிக்கை செய்யப்படாமல் ம். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ம். அதே போன்று ஒவ்வொரு சமூக ஊடகங்களும் ஒரு அரசியல் பின்னணி, பல்வேறு பின்னணியை கொண்டு அவர்கள் அவருடைய விருப்பத்தை, அவருடைய கோரிக்கையை, கொள்கையை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியின் அடிப்படையில் பல்வேறு விதமாக இது போன்ற கருத்துக்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் கவனமாக பேசப்பட வேண்டும். ம். சமூகத்திற்கு பதட்டம் ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான கருத்துக்களும் பொதுவெளியில் வருவது என்பது சமூகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல. இது ஒரு புறம். ம். நான் இதற்குள் செல்ல விரும்பி, ம். ஆனால் இந்த நிகழ்வு அப்படிப்பட்டது அல்ல. ம். இந்த இது ஒரு விழிப்புணர்வான விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் 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 செவி வழியில் நான் கேட்டதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. ஆமா. அவ்வளவுதான். ம். அதை தாண்டி அதில் இது நடந்தது, ம். இதை அரசு கவனிக்கவில்லை, ம். இப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு அப்படின்னு கூட அவர் strong-ஆ சொன்ன மாதிரி சொல்லல. அதுல இல்லை. ம். அதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், எங்கள் ம். கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மிக கடுமையான கண்டனத்தை அரசிற்கு தெரிவித்திருக்கிறார்கள். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மோகன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் தங்களுடைய அறிக்கையின் இப்போ மூலமாக எஃப்ஐஆர் வந்து இந்த வெளிப்படுத்தியிருக்கிறார். கேஸ்ல ஃபைல் இருந்தா பண்ணிட்டாங்க. நீங்க கொஞ்சம் காட்டுங்களா? எஃப்ஐஆர் என்ன, ம். கிரைம் நம்பர் என்ன, ம். என்ன செக்ஷனு, ம். என்ன அதில் இருக்கக்கூடிய அவர்மெண்ட், எதுவுமே இதுவரையில் ம். வெளி உலகத்திற்கு தெரியவில்லை. எனவே நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுகின்ற பொழுது இதையெல்லாம் நாங்கள் உரிய விதத்தில் நீதிபதி அவரிடம் தெரிவிக்க இருக்கிறோம். இவருக்கான பெயிலும் மூவ் பண்றீங்களா? உடனடியாக செய்வோம். அது அவருடைய ரிமாண்ட் பண்ணுற அந்த ஸ்டேஜிலேயே ம். நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற நடவடிக்கைகளை ஒரு அரசு வேறு காரணங்களுக்காக ம். செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது காவல்துறை அவர்களுடைய பகடைக்காயாக ம். அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்து விடக்கூடாது. இப்போ இது இந்த அதைத்தான் காட்டுது. இந்த கேஸ் வந்து வருண்குமார் அவர்கிட்ட இந்த கேஸ் மூவ் ஆகுது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நாம் தமிழர்லயுமே இந்த ஒரு இந்த நிறைய மாதிரி சர்ச்சை சர்ச்சை இருந்திருக்கு. அவரை So அதை தொடர்ந்து அவரை மோகனுக்கும் அதே சார்ந்து அவரை மாதிரி. சார்ந்து நிறைய சர்ச்சைகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. ம். இப்போ இது அவர் ஒரு நாம் தமிழர் இருந்தது, அப்புறம் நம்ம அவரு சவுக்கு சங்கர் ஆமா. அவரு தொடர்பான வழக்கு இருந்தது. இப்போ இந்த ஏன் வழக்கு எல்லாம் தொடர்ந்து திருச்சி அது பக்கமே? நீங்க தான் ஊடகவியலாளர், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை ம். அவருக்கு என்ன எனக்கு சென்னையில இங்க நடந்திருக்கு, இங்க யாரும் கேஸ் பதிவு எனக்கு பண்ணல. பழனி. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், ம். சென்னை மாநகர காவல்துறை இருக்கிறது, திருச்சியிலிருந்து காவல்துறையினர் வருகிறார்கள். ம். இந்த சென்னை ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கையை பாதுகாக்கக்கூடியது சென்னை மாநகர காவல்துறை. ஒருவேளை திருச்சியை சேர்ந்த போலீசார் கைது செய்கிறார் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் இங்கு இருக்கக்கூடிய மாநகர காவல்துறைக்கு ஒரு தகவலை தெரிவித்துவிட்டு ம். இந்த வழக்கிற்காக இதற்காக நாங்கள் கைது செய்கிறோம் என்ற தகவலை சொல்லிவிடும். ம். அவருடைய மனைவிக்கு சொல்ல வேண்டும். ஆமா. சட்டப்படி அவரை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய உரிமை என்பது அவருடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடிய அவருடைய மனைவி மற்றும் அவருடைய பெற்றோர்களுக்கு சட்டம் வழங்கியிருக்கிறது. ம். நீதிமன்றம் அந்த பாதுகாப்பை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. எனவே அதை தட்டி பறிக்கக்கூடிய வகையில் இது போன்ற செயல்கள் செய்வது என்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இது போன்ற செயல்கள் செய்கின்ற பல நல்ல காரியங்களை செய்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக காவல்துறை பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் அந்த சமூகத்தை அச்சுறுத்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. Okay. அதையெல்லாம் அவர்கள் கவனம் செலுத்தி அதை களைவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதை விடுத்துவிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ம். இவர் என்ன பெரிய தீவிரவாதியா, இவர் யார், ஒரு இயக்குனர், அவர் திருச்சி போலீஸாரோ அல்லது எந்த அதிகாரியோ சார் நீங்கள் உங்கள் மேலே இது மாதிரி ஒரு புகாருக்கு வாங்கன்னு சொன்னால் அவர் நேராக போய் அங்கேயே நின்றுருப்பார். ஆமா. அந்த அளவிற்கு ஒரு இயல்பான ஒரு மனிதர். ம். அவர் பெரிய குற்ற நிகழ்வுகள், குற்ற பின்னணியை கொண்டவர்கள, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள, தடை செய்யப்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய, தேச விரோத செயல்களை பேசக்கூடியவர்கள, அவருடைய கடந்த கால பின்னணிகள்லாம் எடுத்து பாருங்க. ஆமா. ம். ஆனால் தைரியமானவர். ம். இந்த சமூகத்தில் சொல்லப்பட வேண்டியதை, சொல்ல தவறியதை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இயக்குனர். ஆமா. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், பல மக்களுடைய நன்மதிப்பை, ஒரு அன்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் மீது இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது
உள்ளபடியே இது காவல்துறை தவிர்க்க வேண்டும். காலம்தான் இந்த அரசுக்கு பதில் இப்போ அவங்க குடும்பத்தினருக்கு இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல சார். இப்போ சொல்லும். அடுத்த இந்த கட்ட நிமிடம் வரை நடவடிக்கை இப்போ நீங்கள் கேட்குற இந்த நிமிஷம் வரைக்கும் ம். இப்போ மணி வந்து 3:50 காலையில 7 மணி 7 மணி இந்த 3:50 மாலை வரை இதுவரையில் அவருடைய மனைவிக்கு ம். எந்த காவல்துறை அதிகாரியிடமிருந்தும் ம். எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறோம், ம். கைது செய்ய அதிகாரிகள் யார், எந்த காவல் நிலையம், எந்த துறை என்ற தகவல் எங்க வச்சிருக்காங்கன்னு இதுவரையில் சொல்லல. வழங்கப்படவில்லை. ம். இது முழுக்க முழுக்க ஒரு அப்பட்டமான விதிமீறல். ம். இதை நீதிமன்றத்தில் நாங்கள் நிச்சயமாக எடுத்துச் சொல்வோம். ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கை திமுக மோகன்ஜி மேல எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து அவரு பல கருத்துக்கள் சொல்றதுனால. இல்ல அப்படியே கூட எனக்கு கூட ம். இந்த திமுக மீது கடுமையாக அவர் பேசுவதாக கூட எனக்கு ஒன்றும் தெரியல. அவரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பேசக்கூடிய உண்மையிலேயே இது ஒரு கம்யூனல் டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்கும் அப்படின்றதுனால எடுத்திருப்பாங்களா? இல்லை, எனக்கு அப்படி தெரியல. எனக்கு அந்த உரையாடலை நான் முழுமையாக கேட்டேன். ம். அந்த உரையாடலுடைய உள்நோக்கம், மோகன்ஜியோட உள்நோக்கம் என்பது பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டியாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். எந்த விதத்திலும் அது பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லது அதன் புனிதத்தை கெடுக்க வேண்டும், அல்லது ஒரு அரசிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற எந்த நோக்கமும் அந்த நேர்காணலில் இருப்பதாக எனக்கு ஒரு வழக்கறிஞராக எனக்கு தெரியவில்லை. ஓகே. எனவே இதை நாங்கள் சட்டப்படி சந்திப்போம். அவரை மீட்டெடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். ஓகே சார். எங்களோடு இணைந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம்.